இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே தான் என்கின்ற அகந்தை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே அது தலை தூக்கும். நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்வோம். அதுவே நமக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை நாமத்தான் தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் தெய்வம் என்னை சோதித்து விட்டது, இவரால் எனக்கு துன்பம், அவரால் எனக்கு துன்பம் என்று துன்பம் வரும்போது நாம் மற்றவர்களுடைய தலையிலே அந்த பழியை போட்டு விடுவோம். இது பொதுவான மனித இயல்பு. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் இது உண்டு. ஒரு முறை நந்தியம் பெருமான் அவருக்கு அந்த தலைகணம் என்பது ஏற்பட்டதாம். என்ன ஏற்பட்டதாம் என்றால், இத்தனை பேர் இருக்கின்றார்கள், ஆனால் எல்லாம் வல்ல ஈசனை சுமக்கின்ற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது, இவர்களையெல்லாம் விட நாம் தான் மிகப்பெரியவன் என்ற எண்ணம் நந்தியம் பெருமானுடைய மனதிலே தோன்றியதாம். நந்தியம் பெருமானுக்குள் இருப்பவர் சிவபெருமான். சிவபெருமான் இதனை அறிய மாட்டாரா? நந்தியம் பெருமானுக்கு ஒரு நல்ல புத்தி புகட்ட வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார். ஒரு நாள் வழக்கம் போல் நந்தியம் பெருமான் சிவபெருமானை சுமந்து கொண்டு கைலாயத்தை வலம் வருகின்றார். கைலாயத்தை வலம் வருகின்ற போது அப்போது நந்தியம் பெருமானுக்கு இந்த சிந்தனையானது மேலும் அதிகமாகின்றது. ஆகா, நாம் எத்தனை பெரிய மனிதன், இந்த உலகத்திலேயே நம்மை விட சிறந்தவன் யாருமே கிடையாது, நாம் இல்லை என்றால் ஈசன் இல்லை என்கின்ற அளவுக்கு அவருடைய மமதை சென்றது. முன்னொரு நாளிலே பிரம்மதேவனுக்கு ஏற்பட்ட மமதையை நீக்கியவர் சிவபெருமான். ஆக இப்போது நினைக்கின்றார், நந்தியம் பெருமானே, உனக்குள் மமதை குடிகொண்டு விட்டது, இதனை நான் அடக்குகின்றேன் என்று நினைத்த ஈசன் நந்தியம் பெருமான் மேலிருந்து கீழே இறங்கி விடுகின்றார். கீழே இறங்கியவர் தன்னுடைய கேசத்திலிருந்து ஒரே ஒரு முடி, அந்த ஒரு முடியை எடுத்து நந்தியம் பெருமான் மேல் போடுகின்றார். இது எதையும் நந்தியம் பெருமான் அறியவில்லை. காரணம், அகந்தை அவருடைய கண்ணை மறைத்து விட்டது. அகந்தை கண்ணை மறைத்ததனால் நடப்பது எதுவும் தெரியவில்லை அவருக்கு. சிவபெருமான் இறங்கிவிட்டார். இறங்கி தன்னுடைய தலை கேசத்திலிருந்து ஒரு முடியை எடுத்து நந்தியம் பெருமானுடைய மேலே போடுகின்றார். அடுத்த கணம் நந்தியம் பெருமானால் நடக்க முடியவில்லை. அதுவரை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்த நந்தியம் பெருமானுக்கு மிகப்பெரிய சோர்வு ஏற்படுகின்றது. மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு நின்று விடுகின்றார். அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது, நமக்கேன் இப்படி ஆகிவிட்டது என்று திரும்பி பார்க்கின்றார். பார்த்தால் சிவபெருமான் இறங்கிவிட்டார். எம்பெருமானே, ஏன் இறங்கிவிட்டீர்கள்? உங்களை சுமக்கின்ற பாக்கியத்தை பெற்றவன் அல்லவா நான் என்று கேட்கின்றார். உடனே சிவபெருமான் சொல்கின்றார், இப்போது இப்படி நினைக்கின்ற நீ சற்று முன்பு என்ன நினைத்தாய்? என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, நான் இல்லை என்றால் ஈசன் இல்லை என்று நினைத்தாய். அதன் காரணமாகவே உன்னிடமிருந்து நான் இறங்கிவிட்டேன். அகந்தை இருக்கின்ற இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அப்பா என்று நந்தியம் பெருமானுக்கு அவருடைய தவறை சுட்டி காட்டுகின்றார். சுட்டிக்காட்டி நந்தியம் பெருமானுக்கு மன்னிப்பு வழங்குகின்றார். இனி இப்படி நினைக்காதே, அகந்தை கொண்டவர்கள் யாரும் அதே நிலையில் இருக்க முடியாது. நீ நந்தியம் பெருமானாக என்னை சுமந்து கொண்டிருந்தாய், அகந்தை வந்த அந்த கணம் உன்னிடமிருந்து நான் விலகிவிட்டேன். ஆக இனி இப்படி ஒரு எண்ணத்தை வைத்து கொள்ளாதே என்று நந்தியம் பெருமானிடம் சிவபெருமான் சொல்கின்றார். உடனே நந்தியம் பெருமான் மன்னிப்பு கோருகின்றார். இப்படி நடந்திருக்கின்றது. ஆக நமக்குள் அந்த சிவனை தேடுவோம். எல்லாம் அவனே, நாம் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் இருப்பவன் அவனே என்கின்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்படி வாழும்போது நமக்கு எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். கிரக சஞ்சாரங்கள் பற்றி நாம் பயம் கொள்ள தேவையில்லை. ஆக எல்லாவற்றையும் கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம் என்று நாம் செய்கின்ற செயல்களை அவனுடைய பாதங்களிலே போடுவோம். அவனுடைய பாதங்களிலே போடுகின்ற போது நாம் நற்செயல்களை மட்டுமே செய்வோம். ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டு நாம் சிவார்ப்பணம் என்று சொல்வோமா? சொல்ல மாட்டோம். ஆகவே எல்லாம் அவனுக்கே என்று நினைக்கும் போது நாம் நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.